என்ன வேலு என்ன வேலு தங்கமே நான் இப்போ குளிக்க போறேனே, குள்ளச்சி நான் இப்போ நான் உதைக்க போறேனே. நெவரு சுற்றி ஆட்கள் பார்த்துட்டு காலை கீழே போடு. அந்த பையன் இருக்கட்டும், ஒன்றை கண்டு எவா பயந்தா? இன்னைக்குன்னு பார்த்து வெயில் என்ன கொளுத்து வேலை கொளுத்துது. என்னம்மா நேத்தைக்கு முழுசும் மழை பெய்த மாதிரி பேசுக. நேத்தைக்கு விட இன்னைக்கு வெயில் கொஞ்சம் கம்மி தான். என் அத்தை நான் வெளியில் வரும்போதுலே சொல்லிச்சு, போகும்போதில் கொடை கொண்டு போனேன். சொல்லு வச்சு கேட்டேன்னா கேட்காம வந்து இப்படி வந்துக்கிட்டு கிடக்கேன். நீ கொடுத்து வச்சவ, நீ வெளியே கிளம்பும்போதில் உன் மாமியார் கொடையை தந்து விடுதேன்னு சொல்லிச்சு. ஆனால் எனக்கு வச்ச மாமியார் அப்படியா? கொடையை கொண்டு போகிறேன்னு எடுத்துட்டு கிளம்புனதுக்கு கொடையை கொண்டு போனால் பிஞ்சிருன்னு சொல்லி என்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு. சரி சரி, ரொம்ப தான் ஃபீல் பண்ணாத. எனக்கு தண்ணி தக்க மறுக்கு, அந்த கடையில் போய் தண்ணி வாங்கி குடிக்க போகிறேன். உனக்கு தண்ணி வேணுமா? எனக்கு தண்ணி வேணும், ஒரு செம்பில் தண்ணி வேண்டு வா. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு செம்பு தண்ணி எனக்கே பத்தாது. இதில் வேற நான் உனக்கு வாங்கி கொண்டு தரணுமா? உனக்கு வேணா நீனே போய் கேட்டு வாங்கி குடி. ஐ சமோசா வடை என்னது? நீ முன்ன பின்ன சமோசா வடையெல்லாம் பார்த்ததே இல்லையா? நான் தான் இதெல்லாம் நிறைய வாட்டி பார்த்துருக்கேனே. ஆனால் இப்போ பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தண்ணி வாங்கி குடிக்கலாம்னா கடைக்குள்ளே ஆளே இல்லை. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஐடியாலாம் மூளை உள்ள வேலுக்கெல்லாம் தோணும். எனக்கும் மூளை இருக்குது. நீ முதல்ல ஐடியா வச்சுல்லு, அப்புறமா உனக்கு மூளை இருக்கா இல்லையான்னு நான் சொல்லுவேன். நீ இதிலே நின்று கடை பக்கம் யாராவது வரவலன்னு பார்த்துக்க. நீ என்னத்தை பண்ண போகிற? நான் அங்கே போய் வடையை சுட்டுருக்கேன். அதுதான் ஏற்கனவே சுட்ட வடையத்த, அதையும் திரும்ப மறுபடியும் சுடணும். இப்படியே பேசிட்டு நின்னோண்டு வச்சுக்க, அதுக்குள்ளே யாராவது வந்துட போடுறாவ. திருடி திங்கியா போகிற? உனக்கு வேணா நீனும் எடுத்துக்க, எனக்கு ஒன்றும் வேண்டாமா. திருடி தின்னா உடம்புல விட்டாதேனே எங்கள் பாட்டி சொல்லிருக்காவ. வேண்டானா போ, நானே திங்குவேன். எனக்கு வடை வேணும். அப்படி வா வலிக்கு. நான் என்ன வலிக்கு வந்தேன்? நான் ஒழுங்காக நடந்து தான் வந்தேன். உனக்கு சரியா கண்ணே தெரியல. முதல்ல கண்ணை செக்கப் பண்ணி ஒரு ஆஸ்பத்திரியில் போய் கண்ணாடி மாட்டு. ஏம்மா யார் நீங்கள்? ஆள் இல்லாத கடையில் வந்து என்ன பண்ணுறிய? கடையில் இருக்கிற பண்டையே எடுத்து சாப்பிடலையே. நான் சாப்பிடல, இவ தான் எடுக்க வந்தா. நான் இதை எடுக்கலை. குள்ளச்சி இனிய மாட்டி விடுதா பண்ணிய அப்புறமா கவனிக்கேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வடையை சாப்பிடல. இப்போ தான் போனோம் அண்ணாச்சி, அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டிய. அண்ணாச்சி எனக்கு 2 வடையும் 2 சமோசாவும் தாருங்க. பாருமா, அந்த வடையும் சமோசாவும் கெட்டு போனது. கெட்டு போனதா? பார்க்க தெரியல. பார்க்கலாம் தெரியாதுமா. அப்போ அண்ணாச்சி பார்க்க தான் தெரியுமோ? பார்க்க தான் தெரியாதுமா, பிச்சு பார்த்தா தான் தெரியும். பிச்சு பார்த்தா நூல் வரும். அண்ணாச்சி அப்போ எனக்கு ஒரு 10 வடையும் 10 சமோசாவும் தாங்க. ஏம்மா அது கெட்டு போனேன்னு சொல்லியிருக்கேன், அதை போய் கேட்கிய. அண்ணாச்சி அதுக்குள்ளே கலர் நூல் இருக்குமா இல்லை வெள்ளை நூல் தான் இருக்குமா? வெள்ளை நூல் தான் இருக்கும். எங்கள் அத்தை கலர் நூல்லாம் வாங்கிட்டு வர சொன்னவ. இப்போ என்ன செய்ய? வடையையும் சமோசாவும் பிச்சு முதல்ல நூலை வெளியே எடுத்துரு. அப்புறமா கலர் தண்ணியில் இந்த நூலெல்லாம் முக்கி வெளியே எடுத்து உங்கள் மாமியார்கிட்ட கொண்டு கொடு. இந்த ஐடியா கூட சூப்பராக இருக்கு. நானே இந்த வடையையும் சமோசாவையும் என்ன பண்ணேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன். நீங்கள் 2 பேரும் என்ன கிண்டலில் பண்ணுறிய? அண்ணாச்சி அப்போ இந்த வடையெல்லாம் உங்களுக்கு வேண்டாமா? அப்போ மட்டும் இல்லைம்மா, இப்போம்மா அந்த வடையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். இந்த வடையெல்லாம் எவ்வளோ ரூபான்னு சொல்லுங்கள் அண்ணாச்சி, நாங்கள் வாங்குகிறோம். இந்த வடைக்கு நீங்கள் காசே தரேன்டாம். நான் வேணா 100 ரூபா தரேன். இந்த வடையெல்லாம் இங்கேருந்து கொண்டு போயிருங்க. என்ன அண்ணாச்சி, இந்த வடையை நாங்கள் இங்கேருந்து கொண்டு போனால் எங்களுக்கு 100 ரூபா தருவீங்களா? இங்கேருந்து எல்லாத்தையும் எப்படி கொண்டு போவேன்? நான் ஒரு அரிசி சக்கரை போட்டு தரேம்மா. எங்கேயாவது கண்ணுக்கிட்டாத தூரத்தில் கொண்டு போடுறேங்க. இதில் நின்றுடுங்க, நான் அதெல்லாம் எடுத்து வச்சு கொண்டாடுறேன். அண்ணாச்சி தர 100 ரூபாயில் ஆளுக்கு பாதி எடுத்துக்கிடுவோம். 100 ரூபாய் பிச்சு உனக்கு பாதி எனக்கு பாதி, சரியா? ரூபாயை பிச்சைன்னா எப்படி சொல்லும்? அதுங்க தெரியுதுல்ல, சும்மா வாயை மூடிட்டே இரு. நானே இந்த வடையும் சமோசாவையும் என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு ஐடியாவுமே கிடைக்க மாட்டேங்க, என்ன பண்ண? எனக்கு சூப்பராக ஒரு ஐடியா வந்திருக்கு. என்ன ஐடியா? அண்ணாச்சி வரவ அப்புறமா ஐடியா சொல்கிறேன். அண்ணாச்சி இவ்வளோந்தான் இருந்தா? இவ்வளோந்தாமா இருந்து 1 2 எங்கேயாவது இருந்துட போது கொஞ்சம் பார்த்து எடுத்து உள்ளே போட்டுருங்க. எல்லாத்தையும் பார்த்து எடுத்து போட்டேம்மா. அப்புறம் இந்தம்மா அந்த பணத்தை வச்சுக்க. என்ன அண்ணாச்சி 500 ரூபா தாரியே? கஷ்டப்பட்டு 2 பேரும் இதை கொண்டு போறிய, நடந்தால் கொண்டு போக முடியும். ஆட்டோவுக்கு கொடுக்க காசு வேணுமில்லாமா, வச்சிடுங்க. ரொம்ப நன்றி அண்ணாச்சி. இருக்கட்டும், பரவாயில்லம்மா. அப்புறமா நான் சொன்ன மாதிரி இந்த மூடையை கண்ணுக்கிட்டாத தூரத்தில் கொண்டு போடுங்க. கண்டிப்பாக அண்ணாச்சி.
500 தந்திருக்கே, கண்ணு கிட்டாத தூரத்திலே கொண்டு போடுறதும். அண்ணாச்சி போயிட்டு வரோம். இந்த மூடி இப்போ எங்கே கொண்டு போட? முதல்ல இதை தூக்கு, நான் அப்புறமா ஐடியா தரேன். இப்படியே கொண்டு போய் எங்கே போட? கை வலிக்கும், ஆட்டோ பிடி. சரி, முதல்ல கீழே வை. முதல்ல இதை எங்கே கொண்டு போடுறன்னு முடிவு பண்ணுவோம். அப்புறமா ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கே கொண்டு போட்டுருவோம். அந்த கடைக்காரர் 500 தந்தார்ல, அதில் ஆட்டோவுக்கு பணம் கொடுத்து போக மீதி பணத்தை நம்ம பப்பாதியாக எடுத்துக்கிடுவோம். உனக்கு பாதி பைசா போதும் தானே? அப்புறமா நீ பேச்சு மாறக்கூடாது. பாதி ரூபா தாரேன்னு சொல்லிட்டு ரூபாயை கிழிச்சு தந்துவிடாத. முழு 500 தாரேன், அந்த ஆளை கொண்டுட்டு ஓடி போயிரு. அப்போ உனக்கு இந்த 500 வேண்டாமா? நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன், அதை மட்டும் சரியாக செஞ்சோம்னா இதே மாதிரி பல 500 கிடைக்கும். என்னது, பல 500 கிடைக்குமா? எப்படி? ஐடியா சொல்கிறதுக்கு முந்தைய ஒரு டீல் பேசிக்குவோம். என்ன டீலு? கிடைக்கிற லாபத்தில் உனக்கு 30, எனக்கு 70, ஓகேயா? என்னது இது, பகல் கொலையெல்லாம் இருக்குது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உனக்கு பாதி எனக்கு பாதி தான். அப்போ சரி, இந்த மூடையில் உள்ளது எல்லாத்தையும் நீனே கொண்டு போ. எனக்கு ஒரு 200 மட்டும் தந்துடு. இந்த மூடையை வச்சு நான் என்ன பண்ணேன்? ஆட்டோவுக்கு கொடுக்கறதுக்கே எனக்கு 300 பத்தாது. இப்போ சொல்லு, 70, 30 ஓகேயா? சரி சரி. அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு இந்த மூடையை தூக்கி கொண்டு கடை போடணும். எந்த கடையில் இதை கொண்டு போட போகிறா? ஏன் வந்து எவனும் வாங்க போகிறதில்ல. எந்த கடையிலையும் கொடுக்குறதா நான் சொல்லலை. இதை வச்சு நம்ம கடை போட போகிறோம். இதை வச்சு கடை போட்டு யார் வாங்குவா? அதுக்கு முதல்ல கடை வேணும். அது கூட நம்ம கைவசம் இருக்குது. எந்த கடை வச்சுருக்க? அதான் உங்கள் மாமனார் வச்சுருக்காருல, அந்த கடை தான். அது சும்மா தானே இருக்குது. அங்கே கொண்டு வச்சா இதை விற்க போகிற? விற்க போகிறல்ல, விற்க போகிறோம். என்னது, நானுமா? வேற சும்மாயே உனக்கு 30 தருவேன். முதல்ல என்ன வேணும்? அதுக்கு தான் என்ன செய்யன்னு தெரியல. என்ன நான் தந்தேன்னா பைசா தந்துடணும். பைசாலாம் தருவேன். ஒரு 2 லிட்டர் எண்ணெய் வேணும். எங்கள் வீட்டில் இந்த மாதம் ரேஷன் கடையில் வாங்கின 2 லிட்டர் எண்ணெயும் சும்மா தான் இருக்குது. உனக்கு எப்படிடி 2 லிட்டர் எண்ணெய் கிடச்சி? எனக்கு ஒன்று, எங்கள் மாமியாருக்கு ஒன்று. ஒரு வீட்டில் தானே இருக்குது, எதுக்கு 2 ரேஷன் கடை? என்ன பேர், நீ கேட்டது மாதிரி நான் எங்கள் அத்தைட்டு கேட்டேன்னு வச்சுக்க, எங்கள் அத்தை என்னையே எங்கள் அம்மா வீட்டுக்கே பற்றி விட்ருவ. கண்டிப்பாக உங்கள் அத்தை பண்ணும். இந்த மூடியத்துக்கு உங்கள் மாமனார் கடையில் கொண்டு வைப்போம். எப்பா என்ன கணக்கு. சரி, பார்த்து இதில் வைப்போம். என்ன பேர், நேரம் கடத்தாமல் வீட்டுக்கு போய் 2 பாக்கெட் எண்ணெயும் கொண்டு வரா. சரி சரி, கொண்டு வரேன். எங்கள் அத்தை கேட்டால் 2 பாக்கெட் எண்ணெயும் ஒரு ஆள் 100 ரூபாய்க்கு கேட்டுன்னு சொல்லியிருந்தேன். 25 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபாய்க்கு விற்க நல்லா பொழைச்சிக்கிடுவேன். இப்போ நான் என்ன செய்யணும்? வர ஆட்கள் என்ன வேணும்னு கேட்குதோ அதை கொடுத்துட்டு காசை வாங்கி போடு. இந்த வேலை நான் சூப்பராக செய்வேன். ஏமாத்துன்னு மட்டும் நினச்சிடுறத நான் பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். ஏப்பாடா, ஒரு வழியாக எல்லா வடையும் சமோசாயும் விற்றாச்சு. ஆமாம், விற்ற பணம் எவ்வளோ இருக்குது? 500 தாள் ஒரு 10 இருக்குது. சரி, அதில் ஒரு 3 தாளை நீ வச்சுக்க, மீதி 7 தாளை ஏண்டதா. என்னது, 7 தாள் உனக்கா? நான் உங்ககிட்ட ஏற்கனவே அப்படி தானே சொல்லியிருந்தேன். என்னம்மா, நான் இப்போ தான் புதுசாக சொல்கிறத கேட்குறது மாதிரி சாக்காவுத. சரி சரி, 7 தாளை நீனே வச்சுக்க. ஆனால் அந்த அண்ணாச்சி தந்த 500ல் பங்கு, அதில் தான் எண்ணெய் வாங்கியாச்சே. எண்ணெய் 100 ரூபாய்க்கு தானே வாங்கியிருந்து. அடுப்பு முன்னே இருந்து சமோசாவும் வடையும் போட்டோம்ல, அதுக்கு கூலிக்கு சரியாக போச்சு. என்னைய கடமை எங்கள் அத்தை தேடிட்டு போவ, நான் வீட்டுக்கு போகிறேன். எங்கள் கடையில் வச்சு இவ்வளோ நேரம் விற்றுருக்கா, அதுக்கும் அவள் காசு தரல. இவ்வளோ நேரம் நான் விற்று கொடுத்ததுக்கும் அவள் பணத்தை தராமல் போகிறா. ஏடி கொஞ்சம் நில்லு. எதுக்குடி நிற்கணும்? என்ன காரணம் சொல்லு. ஏமாத்தாமல் எனக்கு தர வேண்டிய பணத்தை தந்துட்டு போ. என்ன பாரு, நான் ஏமாத்துன்னு நீ சொன்னாடி வச்சுக்க, கையில் உள்ள 3 தாளையுமே பிடிங்கிட்டு விட்ருவேன். எனக்கு இந்த 3 தாளுமே போதும். சத்தம் கட்டாமல் இந்த 3 தாளையும் கொண்டுட்டு ஷாப்பிங் போயிடணும். அதுதான் நமக்கு நல்லது.